காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கா சீதா. அப்போ அவங்களோட அத்தை அதை பார்த்துட்டு கடுன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு, ஆமாம் இதுக்கு ஒன்று தான் குறைச்சா, இந்த கோலம் போடலைன்னா இங்கே என்ன வந்து வாழுதாக்கும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறா. அப்போது அவளோட தோழியான சுகுணா அங்கே வர்றா. என்னாச்சு சீதா, உங்கள் அத்தை இந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க? அது எப்பயும் திட்டுறதானே, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கா தாச்சி. சரி வாங்க நம்ம காட்டுக்கு போகலாம் விறகு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே காட்டுக்கு போகிறாங்க விறகு எடுக்கிறதுக்கு. அங்கே போனோடனே அந்த சுகுணா கேட்க ஆரம்பிக்கிறா, ஏன் இவ்வளோ அவங்க அத்தை திட்டுறக்கும் நீ வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தையும் இல்லை. குழந்தைக்காண்டி தான் அத்தை இவ்வளோ மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தா போதும், கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை பற்றி உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீ சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறா. நான் எத்தனையோ டைம் என்னோடய வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவர் ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாகும்னு சமாதானப்படுத்துகிறாரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறான். இதை பற்றி நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்குறா சுகுணா. அதுக்கு சீதா சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன பண்ணுறது, நாங்கள் மொத்தம் 3 பேர், ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுங்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கறந்து கொண்டு வீட்டு பக்கம் வந்துடாத, என் அண்ணன் 2 பிள்ளைங்களே நான் கரை சேர்க்கணுமே அம்மா, அதனால என்ன கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு இரவு தன்னோட கணவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் சீதா. என்னங்க, நீங்கள் கூட என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, அத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் கேட்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அதுக்கு ராஜேஷ் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான், எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே சில நாட்கள் போகுது. ஆனால் அத்தை திட்டுறது நிற்பாட்டவே இல்லை. வருடங்கள் பல கடந்து போகுது. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லைங்கிறது குத்தி காமிச்சிட்ருக்கான் அவங்க அத்தை. இதை நினச்சி ஒவ்வொரு நாளும் சீதா வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இதை தன்னோட அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியல, அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியல. ஒரு நாள் மனசு வருத்தப்பட்டு தான் கணவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னங்க, நீங்கள் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷமாகவே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, விலகி போகிறீங்க, என்னதாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ராஜேஷ் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஆமாம் இப்போ சந்தோஷமாக பேசிட்டா மட்டும் பிள்ளை பெற்று கொடுத்துருவியாக்கும், அதான் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சுல்ல, நீ தான் ஒரு மலடின்னு ஆகிப்போச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோடனே சீதாவுக்கு தாங்கவே முடியல. தன்னோட கணவரும் இப்படி சொல்ல கேட்டு அவனால் மனசு உடைஞ்சு போறா. ஆனால் பரவாயில்ல, நாட்கள் போகட்டும், கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு நம்புறா. காலையில் விடியுது. அவள் தோழியான சுகுணா அங்கே வர்றா. என்னடி ஆச்சு, ஏன் மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு எப்பயும் போலதான் அத்தாச்சி, அதை விடுங்க, என்ன அத்தாச்சி காலங்காத்தால வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா சீதா. ஒன்றும் இல்லடி, என்னோட அண்ணன் பிள்ளை கல்யாணம், அதான் போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா சுகுணா. அதுக்கு சீதா, நானும் வரட்டுமா தாச்சி அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சுகுணா, தப்பா எடுத்துக்காதடி, உனக்கு குழந்தை இல்லை ஒன்றும் இல்லை, அங்கே வந்தே அப்படின்னா 4 பேர் உன்னை தப்பாக பேசுவாங்க, அதுவும் வாழ போகிறவங்க, நீ அந்த மேடையில் அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சினா அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோடனே சீதாவுக்கு ஒரே அழுக தாங்க முடியல. இப்படியே பேசுனது இந்த அத்தாச்சி தானா அப்படின்னு நினச்சி என் கூட பழகின தோழியான இவங்களே இப்படி பேசுகிறாங்களேன்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. தான் மனசை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு, நான் அவ்வளோ பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஓன அழ ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு அவளோட கணவர் அங்கே வந்தோடனே, ஏன் அழுதுட்டுருக்க சீதா அப்படின்னு அன்பா பேச ஆரம்பிக்கிறான். இதை பேச்சை கேட்டோடனே சீதாவுக்கு ஒரே சந்தோஷம், எங்க தன் கணவர் இன்னைக்கு அன்பா பேசுறாரு அப்படின்னு. அதுக்கு ராஜேஷ் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான், உன் மனசை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுக்க சீதா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா ராஜேஷ். இதை கேட்டோடனே சீதாவுக்கு ஒரே சந்தோஷம், தன் கணவர் திருந்தி நம்ம கூட அன்பா பேச ஆரம்பிப்பாரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியாது இதுதான் பேசுற கடைசி நாள் அப்படின்னு. காலையில விடியுது. எழுந்திரிச்ச சீதாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா மனக்கோலத்துல தன் கணவரோட பக்கத்துல இன்னொரு பொண்ணும் நிக்கிறத பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. என்ன இது, என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அத்தை சந்தோஷமா இப்படி பேச ஆரம்பிக்கிறா. அப்பாடா, என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு, இன்னமேல் இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுது, இன்னமேல் இந்த மலடி இன்னமேல் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா அவங்க அத்தை. இதையெல்லாம் கேட்டுட்டு சீதாவுக்கு ஒரே வருத்தம். இங்கே என்ன நடக்குதுன்னே அவளுக்கு ஒன்றுமே புரியல.
நானே உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு வர்றேன். இன்னமேல் குழந்தை சத்தத்தோட சந்தோஷமா இருக்கலாம். இன்னமேல் இந்த மலடி தொந்தரவு ஒளிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு அவ சமையல் கட்டுக்கு போற அத்தை. இதையெல்லாம் கேட்டுட்டு சீதா ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. துக்கத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறா சீதா. காலையில விடியுது. ஒரு ஊர் கிணற்றுல பிணமா மிதக்கிறா சீதா. இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது. எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. பாவம்ப்பா இந்த ராஜேஷ் பொண்டாட்டி சீதா 2 வருஷம் பார்த்துருக்கான். குழந்தை இல்லைங்கிறக்காண்டி இப்படி இன்னொரு கல்யாணத்தை அநியாயமா பண்ணிட்டு வந்துட்டானே இந்த பிள்ளைகிட்ட சொல்லாம அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த சுகுணா அங்க வர்றா. எட்டி பார்க்கறா. எட்டி பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா தன் தோழியான சீதா அங்க பிணமா மிதக்கிறத பார்த்து அவனால ஏத்துக்கவே முடியல. தானும் அவளுக்கு மனதளவுல பாதிப்பை உண்டாக்கிட்டனே நினைச்சு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. இங்க கிணத்துல செத்து மிதக்கிறது ஒரு சீதா தான். இங்க நம்மள பல பேர் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற எத்தனை சீதாக்கள் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.